ஹலோ கைஸ், வெல்கம் டு அனஸ்ட்ரானிக்கல். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் புதிய ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கிறோம். இந்த ஒரு வீடியோ வந்து மிகவும் ஒரு முக்கியமான வீடியோ. நாம் இப்போது யாருக்குன்னு சொன்னால் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் யாரெல்லாம் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ ஒன்றா தான் அமைய போகுது. அதாவது வந்து பொதுவாக ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே கத்தார் லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னால் வந்து அது வந்து ஒரு டிகிரி லெவலுக்கு தான் கருதப்படுது. ரீசன் என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதா இருக்கலாம். அடுத்தது வந்து ஜாப் அப்ளை பண்ணும்போது வந்து எங்களுக்கு குயிக்காக ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதே டைமில் ஜாப் கிடைச்சாலும் எங்களோட சேலரி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற நிலப்பாட்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த லைசன்ஸுன்றது வந்து ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் டிரைவிங்க்கு சரி போகிறதுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே டைமில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்காக அமைய போகுதுன்னு சொன்னால் வந்து ஃபாரின் கண்ட்ரியில், அதாவது மிகவும் குறிப்பாக கத்தாரில் யாரெல்லாம் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிருக்காங்களோ, அதே டைமில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸஸ் என்ன, எவ்வளோ காலத்தில் எடுக்கலாம்னு வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வீடியோ ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால் யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ, ஐடியா போட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கான வீடியோவாக தான் இது அமைய போகுது. அதனால் உங்களோட யூஸ் ஆக முடிச்சுன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால். இந்த லைசன்ஸ் எடுத்துக்கொண்டா வந்து இந்த அரபு நாடுகளில் லைசன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்வது வந்து ஒரு பெரிய ஒரு மலை ஒன்றை பிரட்டி எடுக்கிற மாதிரிக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம நாட்டில் வந்து நினைக்கிற மாதிரி ஈஸியாக சல்லியை கட்டி கொஞ்சம் ட்ரெயின் ஆகி எடுக்கிற மாதிரி விஷயம் உண்டு இல்லை. நம்ம வந்து மெயினாக டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். அதாவது வந்து லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம நாட்டில். இங்கே வந்து லேர்னர்ஸுக்கு பழக்கிற இடத்த பழக்கிற ஸ்கூலில் வந்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து கத்தார் நாட்டில் எப்படி லைசன்ஸ் எடுக்கிற என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, எங்கே போட்டால் நல்ல எவ்வளோ காலம் போகும், என்னென்ன கோர்சஸ் இருக்குன்ற அந்த குறிப்பான விஷயங்களை பார்ப்போம். முதலாவது வந்து கத்தார் நாட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்குரிய வழிகள் தான் நிறைய பேர் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்காக தான் இந்த லைசன்ஸ்ன்னு சொல்கிறது இருந்துகிட்டு இருக்குது. முதலாவது வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து டல்லான்னு சொல்லி பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது, மிச்ச காலமாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி டோஹா டிரைவிங் ஸ்கூல், அது மாதிரி அல்கெப்ரா, அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அது வந்து நான் எடுத்தது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி கொள்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதே டைமில் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய்த்து மாட்டிக்கொள்ளாமல் ஈஸியான முறையில் எடுத்துக்கொள்றதுக்குரிய வழியை செல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் எடுத்தது வந்து கர்வா ட்ரைனிங் ஸ்கூலில். கர்வாவில் வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறத பார்ப்போம். அது வந்து கோர்சஸை பார்த்தோம்னு சொன்னால் கோர்சஸ் வந்து ஒவ்வொரு லெவலில் கோர்சஸ் இருக்குது. அதாவது வந்து நார்மல் கோர்ஸ், அடுத்தது விஐபி, அடுத்தது பிளாட்டினம்னு சொல்லி 3 வகையான கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு நாட்டில் லைசன்ஸே இல்லை. நாங்கள் இங்கே லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் வந்து எங்களுக்கு ஹாஃப் கோர்ஸ் போட முடியாது. அதாவது ஹாஃப் கோர்ஸ் போடணும்னு சொன்னால் வந்து எங்கள் நாட்டில் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர்டு இல்லாமல் இருக்கணும். எக்ஸ்பயர்டு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் வந்து நாட்டு லைசன்ஸும் இருந்து எக்ஸ்பயர்டு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு ஹாஃப் கோர்ஸ் போடலாம். அதாவது நார்மல் கோர்ஸ் போட்டுன்னு சொன்னால் 3900 ரூபா ஃபுல் கோர்ஸுக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து 4900 ரூபா நார்மல் கோர்ஸுக்கு போகும், நார்மல் ஃபுல்லுக்கு. அதாவது எங்களோட நாட்டில் லைசன்ஸ் இல்லை, நாங்கள் இங்கே ஃபுல் போடணும்னு சொன்னால் 4900 ரூபா போகும். அதே உங்களோட நாட்டு லைசன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஹாஃப் கோர்ஸ் போடலாம். அந்த ஹாஃப் கோர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 3900 கிட்ட ஃபுல்லாக முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் விஐபின்னு சொல்லி இருக்குது. விஐபியில் என்ன ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொன்னால் வந்து நம்மளோட நாட்டு லைசன்ஸ் இருக்கும்னு சொன்னால் எக்ஸ்பயர்டு இல்லாமல் எங்களுக்கு ஹாஃப் கோர்ஸ் போடலாம். அதில் வந்து 2 சான்ஸ் தான் ரோட் சான்ஸ் இருக்குது. பார்க்கிங் வந்து அன்லிமிட்டட் இருக்குது. அதாவது வந்து இங்கே வந்து 2 ட்ரையல் காட்டுறோம். நாம் ஒன்று வந்து பார்க்கிங்கில் எல் பார்க்கிங், பாக்கெட் பார்க்கிங் இருக்குது. அடுத்து வந்து ரோட் பார்க்கிங் இருக்குது. வேறு டவுனில் தான் நடக்கும். இங்கே அதாவது பார்க்கிங்கை முடிச்சேன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ரோட் சான்ஸ் தருவாங்க. அதாவது நாட்டு லைசன்ஸ் இருக்கும்டா உங்களுக்கு ஹாஃப் கோர்ஸ் போடலாம். ஹாஃப் கோர்ஸ் வந்து 4900 ரூபா. உங்களுக்கு தனியாக டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்களுக்கு வண்டி வந்து கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு கொண்டு வந்து விடும்.
அதே டைமில் வந்து இதுக்கு காலம் பீரியட் வந்து 3 மாதமாக இருக்குது. அடுத்தது வந்து விஐபி ஃபுல் போர்ட்டுன்னு சொன்னால் வந்து 6800 இதுக்கு ரோட் சான்ஸ் வந்து இதுக்கும் 2 சான்ஸ் தான் தராங்க. பார்க்கிங் வந்து அன்லிமிட்டாக இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களோட செல் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அது முடிஞ்ச பிறகு வந்து கொண்டு வந்து விடுவாங்க. அடுத்தது வந்து பிளாட்டினம்னு சொல்லி இருக்குது. பிளாட்டினம் வந்து பிளாட்டினம் தான் வந்து ஸ்பெஷல். நீங்கள் வந்து குயிக்காக ஈஸியாக ஃபாஸ்ட் ட்ராக்கில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாட்டு லைசன்ஸும் இருக்குதுன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு பிளாட்டினம் ஹாஃப் கோர்ஸ் போடலாம். அதாவது 5800 ரியால், 5800 கத்தார் ரியால். அதை தாண்டி ஒரு ரியால் கூட உங்களுக்கு கையால் செலவு போக மாட்டாது. இதில் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு சொன்னால் வந்து பார்க்கிங் வந்து அன்லிமிட்டாக இருக்குது. அதே டைமில் ரோட் டெஸ்ட் வந்து 4 டெஸ்ட்டாக இருக்குது. அதே டைமில் அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் கேட்குற டிரைவரை தருவார், அதாவது ட்ரெயினரை வந்து தருவாங்க. அதே டைமில் நீங்கள் கேட்குற வண்டியை தருவாங்க. நீங்கள் ஆட்டோ போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற வண்டியை தருவாங்க. ஒன்று லேண்ட் க்ரூசர் இருக்கலாம், மினி கூப்பராக இருக்கலாம், அடுத்து வந்து சம்டைம் டெஸ்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன்னா. அதே மாதிரி நிசான் பெட்ரோல் நீங்கள் கேட்குற வண்டியை வந்து இந்த விஐபி பிளாட்டினமில் தருவாங்க. அதே டைமில் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்களை நீங்கள் எந்த இடத்துக்கு வரணும், எங்கேருந்து போகணும்ல அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் கேட்குற டைமிங்கை வந்து தருவாங்க. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த விஐபி அண்ட் பிளாட்டினமுக்கு இருக்குது. அப்போ இன்னொரு கோர்ஸ் இருக்குது வந்து என்னென்னு சொன்னால் விஐபி அன்லிமிட்டட்னு சொல்லி. இது வந்து 8000 எத்தனை தடவையும் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணலாம். அதாவது ரோட் டெஸ்ட் வந்து அன்லிமிட். அதை வந்து கிட்ட வர மாட்டாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்மளுக்கு ட்ரையல் டேட் தருவாங்க. அப்போ கத்தார் நாட்டை பொறுத்த வரையில் இந்த விஷயங்கள் வந்து ஈஸி தான். ஆனாலும் இதில் பாஸ் ஆகிறது தான் மெயினான கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் உதாரணமாக 2 சான்ஸ் தானே இருக்குது. நீங்கள் 6000 ரியால் கட்டி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. 2 சான்ஸ் உங்களோட ரோட் சான்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு தான் வந்தாலும் திருப்பி உங்களுக்கு எந்த இது சான்சஸுமோ எந்த வித சலுகையுமோ தரமாட்டாங்க. அதனால் கட்டின காசுக்கு மைண்டில் எடுத்து நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சே தீரும். அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாண்ட அமையும்னு சொல்லி. யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களோ, அதே டைமில் மேலதிக தகவல்கள் தேவைப்படும் சொன்னால் வந்து நீங்கள் என்னை இன்பாக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறேன். ரீசெண்டாக என்ன சொன்னால் வந்து நான் போன இந்த ஸ்கூல்னத்தால் எனக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிச்சு. அதாவது என்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் வந்துச்சு. ஆனால் நார்மலான வெஹிக்கிள் வரல ஒன்றுமே. நிசான் பெட்ரோல், பிஎம்டபிள்யூ, அடுத்து மினி கூப்பர், அடுத்தது டெஸ்லாவில் இருந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துச்சு. அதனால் காலம் அடுத்து வந்து விஐபி பிளாட்டினம் கோர்ஸுக்கு வந்து காலையில் வந்து 1 மாதத்தில் நீங்கள் ட்ரையலில் பாஸ் இருந்ததுன்னா வந்து கையில் லைசன்ஸ் கிடைக்கும். அதே டைமில் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு நார்மல் கோர்ஸோ விஐபி கோர்ஸோ அடுத்தது வந்து பிளாட்டினம் கோர்ஸ் செலக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த லைசன்ஸ் கார்டு எடுக்கும்போது நீங்கள் 250 கட்டி தான் கார்டை எடுத்தாகணும். அப்போ அது வந்து இங்கே ஒரு ரூல்ஸாக இருக்குது. அதாவது நீங்கள் 5800 கட்டினீங்கன்னு சொன்னால் 250 ஒன்று எக்ஸ்ட்ரா கட்டி தான் உங்களோட லைசன்ஸ் எடுக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு எந்த வித ஒரு ரியால் கூட செலவு போக மாட்டோம். இதுதான் இந்த லைசன்ஸில் ஒரு சுருக்கமாக இருக்குது. அதே டைமில் யாருக்கெல்லாம் மேலதிக தகவல்கள் தேவைப்படுமோ நீங்கள் வந்து என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக சரி, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவேன். இது மெயினான வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் வந்து நிறைய பேர் வேறு இடங்களில் போட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ஸ்கூல் நல்ல சொல்லலை. இது வந்து மற்ற ஸ்கூல்ஸோட இது கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான சர்வீஸையும் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனையும் தருகுது. அதனால் சூஸ் பண்ணுறாக்கள் போடுறாக்கள் வந்து இதுக்கு போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல முறையை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ரியாலும் வந்து கஷ்டப்பட்டு தேடுற காசு அது வந்து பயனுள்ளதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஈஸியானு சொன்னால் வந்து இந்த முறை சூஸ் பண்ணுங்கள். யூஸ் ஆகும்னா தம்ஸ் அப் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும்